வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து மூலிகை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் தான் தெரியும் இத்தனை வயசு வரைக்கும். இப்போ நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லிட்டு தழைங்களை தெரியும், அதோட பேர் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ ஒரு 6 மாதமாக நான் வந்து இந்த ஒரு மூலிகையை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா கொண்டாந்து இந்த கார்டனில் வச்சுருக்கேன். 60 கேன் இருக்குது இதில். அதில் வந்து நான் இப்போ மூலிகை தழையாக வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து 20 வருஷமாகவே 25 வருஷமாகவே நான் 10 தழை மட்டும் மூலிகை எண்ணெய் காய்ச்சிட்ருந்தேன். இப்போ வந்து 60 70 தழை போட்டு காய்ச்சி 1 லிட்டர் தான் காய்ச்சினேன். அது அப்போவே வாங்கிட்டாங்க. 3/4 லிட்டர் தான் வந்துச்சு. 1 லிட்டர் காய்ச்சதுக்கு 3/4 லிட்டர் தான் வந்துச்சு. அப்போவே வாங்கினாங்க, முன்னாடியே சொல்லி வச்சு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 2 லிட்டர் காய்ச்சினேன். அதுவும் இங்கேயே என்னை சுற்றி இருக்கிறவங்களே வாங்கினாங்க. எங்களுக்கே பத்தலை. அதனால் இப்போது அதை பற்றி இன்னும் நிறைய மூலிகை முட்டு வலி, இடுப்பு வலி, பாத வெடிப்பு இதெல்லாத்துக்குமே வந்து மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை எண்ணெய் காய்ச்சலான் இருக்கேன். அதுக்காக நான் வந்து இப்போது ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து இந்த கார்டனில் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பாருங்கள், போனதுக்கு நர்சரிக்கு போனேன். போகிற வழியில் இவ்வளோ இருந்துச்சு. இது இப்போ என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து சீந்தில். இது வந்து சீந்தில் கொடி நிறைய இருந்துச்சு. அதோட பழம் வந்து இங்கே எடுத்து வச்சேன். அதோட பழமும் விதையும் எடுத்து வச்சுருக்கேன். அது அப்புறமா எடுத்து காட்டுறேன் விதைய. அது வேரோடு இருந்துச்சு. இதுதான் வேரோடு கிடச்சிது. அதோட கொடியும் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது சீந்தில். இது வந்து அப்பக்கோவக்காய். இதை வந்து நான் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தேன். வித்தியாசமாக இருக்கே, இது என்ன கோவக்காய் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். இதோட பூ வந்து வித்தியாசமாக வந்து பூத்துச்சு. இதை இருக்குது பாருங்கள். இதோட பூ இப்படி தான் இருக்குது, இப்படி கீழ் நோக்கி இப்படி கூராக இருக்குது. இதை வந்து தேடி கண்டுபிடிச்சி இப்போது அந்த கொடியிலேயே இருந்த காய் இது பறிச்சிட்டு வந்திருக்கேன். இது அப்பக்கோவக்காய். முட்டி வலிக்காக, இது வந்து மூட்டு வலிக்காக எண்ணெய் காய்ச்சலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு தான் நர்சரிக்கு போனேன். அது போகிற வழியிலே கிடச்சிருச்சு. அதை வேரோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எத்தனை வேர் இருக்குது. இது நன்னாரி, இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இது வெள்ளை கரிசலாங்கண்ணி, இது வந்து கவிழ்த்தும்பை. இது எங்கள் வீட்டில் அதுக்கு முன்னே நிறைய இருக்கும். நான் வந்து நிலத்துல இடம் வாங்கின்னு வீடு கட்டிகிட்ருக்கிறதுனால நிறைய இருக்கும். இது அதை பற்றி தெரியல. இப்போ தான் வந்து தெரிஞ்சு இதுவும் வந்து தும்பை இனத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு நான் வந்து இதையும் எடுத்துகிட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை ஒன்று. இது வந்து முதியோர் கூந்தல். இதுலேயே காய் இருக்குது பாருங்கள். இதோட வேர் எவ்வளோ கட்டையாக இருக்குது. இந்த கட்டையான வேரை அப்படியே பிடுங்கிட்டு வந்துட்டேன் நான். அது இல்லாமல் இதோட விதையும் முன்னாடியே சேகரித்து நான் எண்ணெய் காய்ச்சிட்டேன். அதோட விதையை போட்டு வந்திருக்கு பாருங்கள் எத்தனை செடி. இப்போ இதுக்குள்ளே இன்னும் நிறைய போட்டிருக்கேன். யாருக்காவது வேணும்னா அதை வந்து விற்பனைக்காகவும் கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். இது வந்து அந்தி மல்லி. இது வந்து அந்தி மல்லி. அது 2. அதோட விதை இது. அது என்ன கலர்னா சிகப்பு கலரு. இது வந்து கோபுரம் தாங்கி. இதை பற்றிலாம் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் இதை தெரிஞ்சு இதை வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுவும் ஒரு கேனில் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து கிருஷ்ண துளசி, கருப்பு துளசி. அதுலேயும் ரொம்ப கருப்பாக இருக்குது பாருங்கள். இது ஒரு துளசி. அதுக்கப்புறம் இது ஓர் இதழ் தாமரை. இந்த பூ வந்து அழகாக இருக்கும். இதை நான் எப்போவுமே பார்த்துட்டே இருப்பேன். இது எப்படி இருக்குது, அழகாக இருக்குதுன்னு நினச்சிட்ருப்பேன். ஆனால் இதோட பயன்பாடுகள்லாம் வந்து தெரிஞ்சிடுச்சு. அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து இட்லி கொத்து. இதில் ஒரு கிளை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நர்சரியில் வெளியில் இருந்துச்சு, அதிலேருந்து ஒரு கிளை உடச்சிட்டு வந்தேன். இது வந்து கொள்ளுக்காய் செடி, கொளிஞ்சி. அது வந்து இதை வச்சுருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்து வச்சு நான் வந்து அந்த விதையும் எடுத்து வச்சுருக்கேன்.
செடியும் வச்சுருக்கேன். இது வந்து பேய் விரட்டி. இதோட பூ வந்து அழகாக இருக்கும். இதோட தழை வந்து விளக்கேற்றலாம். அதுவும் ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போது அதையும் நட்டு வைக்க போகிறேன். இது வந்து என்னன்னே தெரியல. ஒன்று, இது ரெண்டும் ஒன்று தான். 1, 2, 3, 4, 5. இந்த 5 செடியுமே வர வழியில் இருந்துச்சு. இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு செடி தான் இது. இது ஒரு செடி. இது என்ன செடின்னு தெரியல. இதோட பயன்பாடும் தெரியல. ஆனால் இவ்வளோ பெருசு இருக்குது. பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. இதை பார்த்த உடனே நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன். அது என்னன்னு இதுக்கு மேலே தான் கூகுளில் போயிட்டு அதோட பேர் கேட்கணும். அதுக்கப்புறம் இது வந்து தவளை மாதிரியே இருந்துச்சு. தவளைன்ற செடி மாதிரியே இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல. இதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இது கீழாநெல்லி மாதிரியே இருந்துச்சு. இது நர்சரிக்கு வெளியவே இருந்துச்சு. ஆனால் கீழாநெல்லி இவ்வளோ பெருசு இருக்காது. இது என்னன்னு தெரியல. இது ஹைப்ரிட் கீழாநெல்லியா என்னன்னு தெரியல. இதுவும் நட்டு வைக்கலான் இருக்கேன். இதுவும் நர்சரியில் தான் இருந்துச்சு. இதோட பேரும் எனக்கு தெரியல. இது வேரோட பிச்சா வரவே இல்லை. இதுவும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இது ஒரு அலரி மாதிரியே ஒரு பூ பூத்துச்சு. இதுவும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். 1, 2, 3, 4, 5 பேரோட 5 செடியோட பேர் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நட்டு வச்சு நான் விற்பனைக்காகவும் கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் காய் வகையில் இது வந்து அழகாக இருந்துச்சு. இது வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற நான் மலை சுற்றுற ரோட்டில் நிறைய இருக்குது இந்த மரம். இந்த பழமும் இந்த காயும் நிறைய காய்க்கும். கீழே கொட்டி கிடக்கும். இது என்ன அப்படின்னு காய் பேர் சொல்லுங்கள். இது வந்து புங்கன் தக்காளி. இது வந்து முடக்கத்தானில் இந்த முடக்கத்தானில் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது மகிழன் பூ. இவ்வளோ நாள் இந்த பூவெல்லாம் நான் வந்து திருவண்ணாமலை மலையை சுற்றி இருக்கும். அதை நான் வந்து கவனிக்க மாட்டேன். இப்போ போனப்போ செடியிலே இருந்துச்சு, மரத்துலேயே இருந்துச்சு. அதை நான் வந்து பறிச்சிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. இனி இதை பறிச்சிட்டு வந்து இதையும் காய வச்சு தேங்காய் எண்ணெயில் போகிறதுக்காக வச்சுருக்கேன். இது எல்லாமே யாருக்காவது வேணும்னா எந்த செடி வேணுமோ சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.